ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ப்ளஸ் மூலமாக நான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் டெலிவரி வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டரில் இன்றைக்கி வந்து ஸ்டால் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லாவே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட சுகர் டேப்லெட்ஸ்க்காக தான் நான் வந்து போட்டுட்டு அவங்களுக்கு 1 வீக்காக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொண்டு வந்து கொடுக்கல, இன்றைக்கி தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராடக்ட், ரொம்ப நல்ல பிரைஸ்க்கு கிடச்சிருந்தது. அதோட ரேட்டு, அதை பற்றின விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிடிச்சவங்க இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இருக்க இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள்பட்டு கீழே வரும். பெருமாள்பட்டுன்றது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ஸ்ரீராம் காலேஜ் சைடு வந்தால் இது பெருமாள்பட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தப்ப இது எப்படி டெவலப் ஆகும், இங்கே எப்படி நமக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தப்ப நல்லாவே எனக்கு தோணுச்சு. நல்லா டெவலப் ஆகும், நல்லா வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, நிறைய பஸ்ஸஸ்லாம் கூட போகுது. அதாவது ஒரு சில ரூட் இங்கேருந்து பூந்தமல்லிக்கு இருக்குது, இங்கேருந்து டி நகருக்கு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வந்து பஸ்ஸுங்க இருக்குது. அதாவது இந்த 2 பஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்ட தான், எங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் 2.25 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் இங்கே வந்து இடத்த நான் வந்து புக் பண்ணி நான் இங்கே வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வச்சு ஃபுல் கான்ட்ராக்ட் நான் பில்டர் கிட்ட தான் கொடுத்தேன். பட் ஆனால் பிளான் போட்டு கொடுத்தது நான் தான். ஸோ என்னுடைய வீடு எப்படி இருக்க போதுன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியும். நான் வந்து சாஃப்ட்வேரில் வந்து போட்டு பார்த்துட்டேன், எங்கள் அம்மாக்கெல்லாம் கூட காமிச்சிட்டேன். ஸோ ஆனால் அந்த வீடை வந்து அந்த பில்டர் கிட்ட இருந்து கட்டி வாங்குறதுக்குள்ளே 14 மாதம் இழுத்தடிச்சாங்க. 6 மாதம் ப்ராஜெக்ட், 14 மாதம் இழுத்தடிச்சாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் அந்த குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண வச்சேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டியிருந்தால் இன்னும் நல்லா கட்டியிருந்துருக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோம், இங்கெல்லாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து சாத்தியமாகும். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்ரீராம் காலேஜ் சைடு வரப்போ 10 மெடிக்கல் ஷாப் இருக்குது. அதில் மெட்ப்ளஸ் கூட வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மெட்ப்ளஸில் வாங்குறப்ப நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவாக இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு மெட்ப்ளஸ் வந்து இருக்குது. இங்கே வேப்பம்பட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு மெட்ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு மெட்ப்ளஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்னு வாங்கினா இந்த மெட்ப்ளஸில் வாங்குறப்ப நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. அதனால் அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பல வருஷமாக நான் மெட்ப்ளஸில் வந்து டேப்லெட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். என் கசின் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றுக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் பிரசவம் பார்த்து 5 மாதம் கழிச்சு தான் நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். அந்த மாதிரி டைமில் இருந்தே பார்த்தீங்கன்னா என் கசின்ஸ்க்கு டேப்லெட்ஸு அந்த சத்துக்கு குடிப்பாங்க. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோனிக் கிரானியூல்ஸ்னு சொல்லி நான் அப்பப்போ வாங்கி கொடுப்பேன். அது ரெகுலராக வந்து ஒரு மாதத்துக்கு 2 பாட்டில் அப்படி வாங்குற மாதிரிலாம் இருக்கும். அதனால் அப்போத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மெட்ப்ளஸ் போனால் நமக்கு வந்து காசு கம்மியாகும்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. பல வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் மெட்ப்ளஸில் தான் நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு சுகர் டேப்லெட் எல்லாம் கூட. பட் ஒரு சில நேரம் இந்த மெட்ப்ளஸை விட வேறு ஏதாவது ஆப்ஸில் கம்மியாக இருந்தால் நான் ரேட் கம்பேர் பண்ணிவிட்டு நான் ஆப்லேயும் வாங்குவேன். பட் இப்போ ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை விலை கூடி போச்சு. கம்முன்னு மெட்ப்ளஸில் வாங்கிக்கிறது நமக்கு நல்லது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் லோஷன் சொல்லிட்டு இந்த ஆலிவேராவில் வந்து இருக்குது போல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு பூசிக்கிட்டு நம்ம வெயிலெல்லாம் போயிட்டு வந்தால் நமக்கு உடம்பு வந்து கருக்காதுன்னு சொல்லி அவன் வந்து மார்க்கெட் பண்ணியிருந்தார், மெட்ப்ளஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ml பேக் வந்து எம்ஆர்பி வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ எம்ஆர்பி வந்து 400 rupees வந்து இருக்குது. ஸோ இது வந்து அவேலியா பிராண்ட் போல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஐட்டம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் நல்ல பொருள் இருக்குது வாங்கிக்கோங்க சார் சொல்லிட்டு கம்பல் பண்ணதுனால நான் வந்து இது நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நம்ம எவ்வளோன்னு பார்த்தாச்சு இல்லையா, ஆனால் இது வந்து டிஸ்கவுண்டடில் நமக்கு 129 ரூபாய்க்கே கொடுத்துருக்கான். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினதே கிடையாது. லேடிஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பாய்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நம்ம உடம்பு வந்து நல்லா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேவெண்டர் ரூம் ஸ்ப்ரே. இந்த ரூம் ஸ்ப்ரேயில் இதே பிராண்டில் இன்னொரு ஃப்ளேவரும் இருந்தது, ஜாஸ்மின் ஃப்ளேவர். இது வந்து 250 ml + 50 mlனா 300 ml வருது, அதாவது 20% எக்ஸ்ட்ரா போல். இதோட எம்ஆர்பியும் பார்ப்போம். இதோட எம்ஆர்பி வந்து 150 போட்டிருக்கான். ஆனால் எனக்கு அவன் கொடுத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 109 ரூபா தான். ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணி பழக்கம் உண்டு, ஆனால் வீட்டிலலாம் எப்பயும் வாங்கினதில்லை. ஸோ எங்கள் வீட்டிலலாம் அந்தளவுக்கு ஒன்றும் கெட்ட ஸ்மெல்லாம் வர்றது கிடையாது. ஸோ இந்த வாட்டி அவங்க கம்பல் பண்ணதுனால, அவங்க மார்க்கெட் பண்ணதுனால சரி எனக்கும் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லைனா யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம போட்டால் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்பே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். இது மேக்ஸிமம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லலாம் யூஸ் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக கார்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல கூட இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
பட் இதெல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இதெல்லாம் நம்ம சுவாசிச்சா எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு இதெல்லாம் ஒத்துக்கும் தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி, பயங்கர அலர்ஜி. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒத்துக்காது. ஸோ அதனால வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ₹109 தான். ஸோ எம்ஆர்பி வந்து அதிகமாக தான் இருந்தது. சேம் அந்த மாய்ஸ்சரைசர் இருந்ததில்ல, அதே பிராண்டில் பாடி வாஷாம். ஸோ இந்த பாடி வாஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவர் வச்சுருந்தான். ஸோ அவர்கிட்ட நீங்கள் எது வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் போல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க, ₹199 தெரியல. ஆனால் அவங்க நமக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து ₹65 தான். ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இது பாடி வாஷு. சும்மாவே அழுக்கு போகவே மாட்டேங்குது. அதனால் அட்லீஸ்ட் பாடி வாஷ் வந்து போட்டு நம்ம வந்து குளிச்சு பார்ப்போம், அழுக்கு போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டாய்லெட் கிளீனர் இல்லையா. ஸோ 500 ml பேக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹45 கிடச்சிருக்கு. பட் கண்டிப்பாக இது வந்து கம்மி தான். எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ₹109 போட்டிருக்கான். ஸோ ஆனால் இது வந்து என்ன பிராண்டுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நிறைய வந்து குவான்டிட்டி நம்ம வந்து போட்டு நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரேட் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா, அது உண்மை தான். ஸோ அதே பிராண்டில் பாத்ரூம் கிளீனர், அதாவது இந்த சிங்க்குக்கு ஃப்ளோருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல். இது வந்து ஸ்டெயின் ரிமூவல் போட்டிருக்கு. இது யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம கிச்சனில் இருக்க அந்த ஸ்டீல் சிங்க்கு கூட யூஸ் பண்ணி நம்ம கழுவிக்கலாம் போல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு ₹69 கிடச்சிருக்கு. ஸோ எம்ஆர்பி வந்து ₹189 போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு 69 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ வந்து இதை வாங்கிட்டு போய்ட்டு எம்ஆர்பிக்கு சேல் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து மெட்ப்ளஸில் ஸ்டால் போட்டிருந்தாங்களாம். அதனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாமே விலை கூட தான் சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அந்தளவுக்கு வாங்கினது கிடையாது. பட் இந்த பாத்ரூம் ஃப்ளோர் கிளீனர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஷ்வாஷர் கூட ரேர் தான். ஸோ இந்த வாட்டி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லெமன் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது அதெல்லாமே அந்த ஃப்ளேவர் போல். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹45 தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம பாத்திரம்லாம் விளக்குறப்ப பலன்னு இருக்கும். ஸோ நான் ஃபாரின்லலாம் இருந்தப்போ இந்த மாதிரி டிஷ்வாஷர் லிக்விட் தான் வாங்கி யூஸ் பண்ணி பழக்கம் உண்டு. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ₹115 போட்டிருக்கான். ஆனால் நமக்கு ₹45 கொடுத்துருக்கான். பாதிக்கும் கம்மியாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அதனால் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுற ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். காசும் வேஸ்ட் பண்ணாத மாதிரி நமக்கும் சேவ் ஆகுது. வேறு பிராண்டில் வாங்க போகிறோம், அதுக்கு பதிலாக இது டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, இதை வாங்கிட்டோம், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனர், அதாவது நார்மலாக நம்ம வீடு துடைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் அந்த தண்ணியில் வந்து இது ஒரு மூடி நம்ம சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ரூம் ஸ்ப்ரே போடாதப்பயே நமக்கு நல்லா ஸ்மெல் கிடைக்கும். இது ஃப்ளோர் கிளீனர் தான். இது என்னோ கிளின்டோன் போட்டிருக்கான். இது பாருங்களேன், 99.9% ஜெம்ஸ் வந்து க்ளீன் ஆகுமா. அந்த 0.1 இன்னும் எந்த ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கல போல். எவனாவது புதுசாக 100% ஜெம்ஸை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக அவன் தான் ராஜா. அதனால் எதுவுமே வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த 99.900 கூட வந்து ப்ரூவ் பண்ண முடியாது இல்லை, ஜஸ்ட்டு போடுறாங்க. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஆனால் ஸ்மெல் வருது, வீடு பலன்னு இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஸோ டைல்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ எல்லார் வீட்லேயும். அதனால் இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து தொடச்சிக்கிட்டு நமக்கு நல்லது. வீடு துடைக்கிறது எப்போ, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா பண்டிகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம துடைப்போம். அப்படி தான் ரொம்ப ரேராக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தினமும் போட்டு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. வீடு பலன்னு இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும், 10 வருஷம் ஆனாலும் வீடு வந்து புதுசாக கட்டின மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நிறைய குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கிட்டா லாபம் தான். இது 1 லிட்டர் பேக் போல். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹69 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ₹69 தான். எம்ஆர்பி ₹158. ஆனால் ஸோ எக்ஸ்பைரி டேட்லாம் கூட இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் போல். ஆக்சுவலாக நம்ம பவுடர் போடுறதை விட இந்த லிக்விட் போடுறப்ப நமக்கு வந்து ஸ்டெயின் எல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அந்த துணியிலலாம்.
ஏன்னா இது வந்து நான் எப்பயும் ட்ரை பண்ணதில்லை. பட் நான் ஃபாரினில் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆளுங்க மற்ற ரூம் மெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் தான் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து வாஷிங் மிஷினில் போடுவாங்க. ஆனால் இது வந்து விலை அதிகம், அந்த பவுடரை விட இது விலை அதிகம். அதனால் நான் மேக்ஸிமம் பவுடர் தான் 5 கிலோ அப்படி வாங்கிடுவேன். அது வந்து நிறைய போட்டு கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் லிக்விட் வந்து நல்லா தான் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது டிஸ்கவுண்ட்டில் கொடுத்ததுனால வாங்கியிருக்கேன். ₹129 போல் இது. ஆனால் இதோட எம்ஆர்பி ₹199. அதுலேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட போட்டிருப்பாங்க எத்தனை மூடி போடணும். மோஸ்ட்லி இந்த லிக்விட் வந்து யாருக்கு பிரயோஜனப்படும்னா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு பிரயோஜனப்படும். டாப் லோடு வாஷிங் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கு பவுடரே போதுமானது. அதனால் நான் இதில் எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணதில் வாங்கினது கிடையாது. இது வந்து ₹129 தான். ஆனால் 1 லிட்டர் பேக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ப்ளஸ்லேயே வந்து ஜென்ரிக் மெடிசனில் வந்து இப்போல்லாம் வாங்க முடியுது. அவங்களோட ஓன் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் மெடிசன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஜஸ்ட் மெம்பர்ஷிப்பு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹50 பே பண்ணால் போதுமா. அதுவுமே ஆஃபர், அதுவுமே ₹600 போல் ஆஃபர்னால ₹50 பே பண்ணிவிடுங்க. வருஷம் பூரா இந்த மெம்பர்ஷிப் இருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து எந்த காம்போசிஷன் மெடிசனாக இருந்தாலும் மெட்ப்ளஸ் பிராண்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வெளியில் விட உங்களுக்கு இதில் வந்து 50 to 80% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சோர் த்ரோட் இருக்குது. நிறைய பேசுகிறதுனால கிளாஸஸ்லாம் நான் ஆன்லைனில் எடுக்கிறதுனால எனக்கு வந்து பேசி பேசி ரொம்ப வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த தொண்டை சோர் த்ரோட்டு அந்த ஒரு மாதிரி ட்ரை காஃப்லாம் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹55 போல். பட் எம்ஆர்பி பார்ப்போம். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ₹135. அவனோட ஓன் பிராண்டு தான். இப்படி ஏற்றி குறைக்கிறதுக்கு அவன் கரெக்டாக வந்து அதே ரேட்டை வந்து போட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் காமிச்சா தான் மக்களுக்கு வந்து ஆசை இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மேபி இதே கம்போசிஷன் வெளியில் ப்ராடக்ட் வந்து இந்த 135 விட அதிகமாக இருக்கலாம். ஆனால் இவன் 135 ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ₹55 கொடுக்குறான். எவ்வளோ கம்மியாக கொடுக்குறான் பாருங்கள். ஸோ இந்த கம்போசிஷன் வந்து வேறு பிராண்ட்லேயும் இருக்குது, ஆனால் ரேட் அதிகமாக இருக்கலாம். பட் இது மெட்ப்ளஸ்ன்றதுனால கம்மியாக கொடுக்குறான். 100 ml தான். ஸோ சோர் த்ரோட்ன்றதுனால இந்த காஃப் சில்ஸும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ காஃப் சில்ஸ் பார்த்தீங்கன்னா இது காஃப் சில்ஸ் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பிராண்டு. இப்போல்லாம் நிறைய பிராண்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது, மொத்தம் 10 இருக்குது. ஸோ ஒரு அட்டை வந்து ₹30. ஸோ ரெண்டும் சேர்த்து வாங்கினதுனால இது வந்து ₹57. ஸோ ரெண்டும் சேர்த்து வாங்கினதுனால ₹3 கம்மியாக இருக்குது. ஸோ மொத்தமாக 20 பீசஸ் கொடுத்துருக்கான். 2 ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி 30 தான் போட்டிருக்கான் இல்லையா. அப்போ வந்து நமக்கு ₹57 கிடச்சிருக்கு. 20 பீசஸ் ₹3 கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்துடுவேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ வாங்குகிற அந்த 60 டேப்லெட் வந்து 2 மாதத்துக்கு தீர்ந்துடும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் போக இந்த சுகர் டேப்லெட்ஸ் ₹2319 கிடச்சிருக்கு. பல வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு நான் இதை வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டேப்லெட்டை தவிர வேறு எந்த டேப்லெட் போட்டாலும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து சுகர் வந்து லெவல்ஸ் அதிகமாகிடுது. அதனால் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதே பிராண்டு தான் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. இது நான் மெட்ப்ளஸ் பிராண்டில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக பாதி ரேட்டுக்கு ₹2319ன்றது ₹1400 கம்மியாக ஆயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். அதனால் இதை பார்த்து வந்து நல்லபடியாக எப்பயும் வாங்குறதே வாங்கி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் போட்டுட்டேன். ஆனாலுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஃபோன் மேலே ஃபோன் போட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு நான் விசிட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் கூடன்னா என்கிட்ட ஸ்டாக் இல்லை, நீங்கள் மறுபடியும் போட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொன்னதுனால நான் போட்டுட்டு வந்து 1 வாரம் ஆகுது. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிஸியாக இருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து கேட்டதுக்கு போக ஸோ இந்த டேப்லெட்ஸ் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நல்லா வந்து நம்மளை மார்க்கெட் பண்ணி நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டாரு அந்த பர்சன். ஆக்சுவலாக இது நமக்கும் உதவும். பட் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் நமக்கு நஷ்டமாகும்ல. அதனால் சொல்ல வரேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைச்சாலும் சந்தோஷம்தான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இவங்கெல்லாம் ரெகுலராக போடுறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாற்றி போடுறதுனால முன்னாடியெல்லாம் இது 2 மாதத்துக்கே காலி ஆகிடும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு 4 மாதத்துக்கு நம்ம அந்த ₹2400 தான் செலவுன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹600 தான் விழுது. அதனால் நான் இது எதுவும் மாற்றிக்காமல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பிபி அண்ட் சுகர் டேப்லெட். இது போடுறதுனால அவங்க உடம்பு நல்லா இருக்குது இல்லையா, அது அவங்க உடம்புக்கு ஏற்றுக்குச்சு இல்லையா, நம்ம வேறு பிராண்ட் மாற்றக்கூடாது. அதனால் இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து 2319 ரூபா, மற்ற ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது 822 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ்லாம் பிடிக்கிறான் இல்லையா, அது ஒரு 35 ரூபா. ஸோ என்னுடைய கசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs கிட்ட நான் இன்ஸ்டன்ட் லோன் எல்லாம் போட்டு நான் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே ஐஎம்பிஎஸ்ல தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நம்ம யூபிஐ எல்லாம் பண்ண முடியாது, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 3176 ரூபாய் செலவாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.